India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. ஓட்டு ஜிஹாதா ராம் ராஜ்யமா? இந்தியா கூட்டணியை விளாசிய மோடி. மக்களவை தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முஸ்லிம்கள் வாக்கு ஜிஹாத்தை தொடங்க வேண்டும் என்று சமாஜ்வாதி நிர்வாகி மரியா ஆலம் பேசியிருப்பது தேர்தல் களத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண மக்களையும் கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஓட்டு ஜிஹாதா அல்லது ராம் ராஜ்யமா என்று மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சவால் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஃபருகாபாத் நகரில் நடைபெற்ற பேரணியில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஜித்தின் உறவினரும் சமாஜ்வாதி கட்சியின் நிர்வாகியுமான மரியா ஆலம் முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்கு ஜிஹாத் தொடங்குமாறு பேசினார். சமாஜ்வாதி வேட்பாளர் நவல் கிஷோர் ஷக்யாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர், அந்த அரசாங்கத்தை அகற்ற ஓட்டு ஜிஹாதான் ஒரே வழி. தற்போது அரசியலமைப்பும் ஜனநாயக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். ஆனால் முக்கியமாக மனிதநேயம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக நான் கூறுகிறேன் என்று பேசியுள்ளார். அவரது இந்த பேச்சு தேர்தல் களத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து கண்டன குரல்கள் ஒலித்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர் இந்தியா கூட்டணி தலைவர்களை கடுமையாக விளாசியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் கார்குன் மாவட்டத்தில் ஒரு பேரணியில் உரையாற்றிய பிரதமர் எதிர்க்கட்சியான காங்கிரஸை கடுமையாக தாக்கினார். அதன் நோக்கம் மிகவும் ஆபத்தானது என்றும் அது தனக்கு எதிராக வாக்களியுங்கள் என ஜிஹாத் அழைப்பு விடுக்கிறது என்றும் கூறினார். குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் என்ற இடத்தில் உரையாற்றிய மோடி, இந்தியா கூட்டணி முஸ்லிம்களை ஓட்டு ஜிஹாத் செய்ய சொல்கிறது. இதனை சொன்னது படித்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர்தான். மதராசாவில் இருந்து வெளிவரும் குழந்தை அல்ல. அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சொல்கிறது. இந்திய கூட்டணி ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதித்து விட்டது. இந்த விஷயத்தை காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இதுவரை எதிர்க்கவில்லை. அவர்கள் மறைமுகமான புரிதல் கொண்டவர்கள். இந்திய கூட்டணி ஒருபுறம் SC, ST, OBC மற்றும் பொது பிரிவினை பிரிக்க முயல்கிறது. மறுபுறம் அவர்கள் வாக்கு ஜிஹாத் என்ற கோஷத்தை எவ்வளவு ஆபத்தானது என்பதை காட்டுகிறது என்றும் பிரதமர் கூறினார். இந்தியா வரலாற்றில் ஒரு திருப்பு முறையில் உள்ளது. வாக்கு ஜிஹாத் வேலை செய்யுமா அல்லது ராமராஜ்யம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதனிடையே இந்திய தண்டனை சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரபுகளின் கீழ் வகுப்புகளுக்கு இடையே பகைமையை ஊக்குவித்த தர்காஹ் மரியா ஆலம் மீது உத்தரப்பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சல்மான் குர்ஷித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.